வாழ்க வளமுடன் நண்பர்களே, ஹீலா லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பல நோய்களை தீர்க்கும் அதிசயமான தாம்பூலத்தின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாம்பூலம் மங்களகரமான பொருட்களாகும். இந்தியர்களால் அதிகம் பயன்படுத்தக்கூடியது இந்த தாம்பூலம். தாம்பூலம் சாப்பிடுவதால் நம் உடலுக்கு மருத்துவ ரீதியான பல நன்மைகள் தருகின்றன. அவை நம் உடலை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. மேலும் வாதம், கபம், பித்தம் இந்த 3 தோஷங்களும் சரியான அளவில் இருக்க வேண்டும். இந்த 3இன் சமநிலைகள் குறையும் பொழுது உடலில் நோய்கள் ஏற்படுகின்ற காரணமாகும். நம் பாரம்பரிய சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் வாதம், கபம், பித்தம் இந்த 3 தோஷங்களையும் கொண்டே மனிதர்களுக்கு நோய் வர காரணம் என்று கூறுகிறார்கள். இந்த தாம்பூலத்தில் முக்கியமான 3 பொருட்கள் உள்ளன. அவை வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு ஆகும். வெற்றிலை மிகச்சிறந்த மூலிகையாகும். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நம் முன்னோர்கள் தாம்பூலம் பயன்படுத்தி வந்துள்ளார்கள். தாம்பூலத்தில் இருக்கும் முக்கியமான பொருள் வெற்றிலை எனும் அற்புத மூலிகையாகும். மேலும் சிலர் இந்த தாம்பூலத்தில் ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, சோம்பு, கல்கண்டு போன்றவற்றை சேர்த்து சாப்பிடுவார்கள். பலவித நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் உடையது இந்த தாம்பூலம். வாயில் உள்ள கிருமிகளை அழிக்கச் செய்கிறது. மேலும் எளிறு நோய்களை அழிக்க செய்கிறது. பல் சம்பந்தப்பட்ட நோய்கள், வயிறு உள்ள கிருமிகளை அழிக்க செய்கின்றது இந்த தாம்பூலம். மேலும் செரிமான மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது. ஜீரண சுரப்பியை தூண்டி ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்கிறது இந்த தாம்பூலம். தாம்பூலம் போடுவதால் 3 தோஷங்களும் சமநிலையில் இருக்கும். முற்காலத்தில் நம் முன்னோர்கள் சாப்பிட்ட பின் 3 வேளையும் தாம்பூலம் தரிக்கும் பழக்கம் உள்ளவர்கள். வெற்றிலையில் உள்ள உரைப்பு கபத்தை நீக்கக்கூடியதாகும். பாக்கில் உள்ள துவர்ப்பு சுவை பித்தத்தை நீக்கக்கூடியதாகும். சுண்ணாம்பில் உள்ள காரம் வாதத்தை போக்கக்கூடியதாகும். தாம்பூலம் தரிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. உடலில் இம்யூனிட்டி லெவலை அதிகரிக்க செய்கிறது. உடலுக்கும் மூளைக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடியது இந்த தாம்பூலம். தாம்பூலம் தரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். தாம்பூலத்தில் பாக்கினை முதலில் வாயில் போட்டு சுவைக்கக்கூடாது. காலை உணவுக்கு பின் போடும் தாம்பூலத்தில் பாக்கு அதிகமாக இருக்க வேண்டும். இது மதிய வேளையில் உடம்பில் பித்தம் அதிகரிக்காமல் இருக்க உதவுகிறது. மதிய உணவுக்கு பின் சுண்ணாம்பு அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவில் உள்ள வாதத்தை நீக்கக்கூடியது. இரவில் வெற்றிலை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். இதனால் நெஞ்சில் கபம் ஏற்படாமல் வைத்துக்கொள்ள உதவுகிறது. இந்த முறையில்தான் நாம் தாம்பூலம் தரிக்க வேண்டும் எப்பொழுதும். நம் முன்னோர்கள் கடைபிடித்த இந்த நல்ல பழக்கம் இன்று புகை பழக்கத்துடன் சேர்வதால் கெட்ட பழக்கம் என்று பெயராகிவிட்டது. தாம்பூலம் தினமும் ஒரு முறை மேல் சொன்ன 3 பொருட்களையும் சேர்த்து சாப்பிடலாம். இது எப்பொழுதும் நன்மையே பயக்கும் நம் உடலுக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.